இப்ப நான் இதெல்லாம் சாப்பிடறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். இதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காதுல்ல, எனக்கும் பிடிக்காது. நான் எப்படி சாப்பிடுறேன் அப்படின்னா, 2 திராட்சை ஒரு முந்திரி சேர்த்து சாப்பிட்டா வெல்லம் சாப்பிடுற மாதிரியே இருக்கும். இது பாத்தீங்கன்னா புளியங்கொட்டை இருக்குல்ல, ஊற வைக்காம சாப்பிட்டா ஒன்னும் தெரியறது இல்ல, ஊற வச்சு சாப்பிட்டா அந்த மாதிரிதான் இருக்கு. அதனால ஊற வச்சு சாப்பிடுங்க. நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ட ஞாபகத்திலேயே அப்படியே சாப்பிடலாம். ஆனா வெந்தயத்துக்கு மட்டும் எதுவுமே பண்ண முடியாது. அது எப்படியாச்சும் குடிச்சுதான் ஆகணும். அதுல குடிச்சுட்டா அப்படியே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டா சரியா போயிடும். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோல பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். கால்ல ஸ்டெப்ல இடிச்சதுனால லைட்டா ஜவ்வு கிழிஞ்சு இருந்துச்சு. அதனால பாத்தீங்கன்னா 2 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம். மறுபடியும் கீழே வந்ததுனால கால் வலி வந்ததும் ஹாஸ்பிட்டல் பார்த்தோம். எங்க ஊர் தர்மபுரி டிஎன்வில. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க. அதனால போனோம்.